ஈரடி உண்மை 8 புத்தகமாக மாறிய அதிசயம். வாழ்க்கை என்றுமே தோற்றதில்லை, உண்மைதான். வாழ்க்கை தோற்றதில்லை, மனிதர்கள்தான் தோற்றுப்போகிறார்கள். ஒரு விரலின் குரல் என்று சொல்லப்பட்டது. அந்த ஒரு விரலின் குரல் என்று நம்முடைய பல குரல்களை மேடைகளில் முழங்க வைத்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஜிஆர் மாமா அவர்களின் பாதார விந்தங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். ஒரு சாதனை நிகழ்ந்தால் அன்பர்களே, அதன் பின்னணியில் ஒரு விஷயம் இருக்கும், அதற்கென்று ஒரு முகாந்திரம் இருக்கும். அந்த முகாந்திரத்தையும் பின்னணியையும் விளக்குமாறு சரணாலயத்தின் சார்பில் சௌமியா அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். பெரியவா சரணம். சரணாலயத்தில் மாமா சொல்வா, பெரியவா பிரத்யக்ஷமாக இருக்கா, ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்பா. பெரியவா பார்த்துட்டே இருக்கா, நீ என்ன பண்ணுறங்கிறதில்ல, நீ என்ன நினைக்கிற, வாட் எவர் யூஆர் திங்கிங், தட்ஸ் ஆல்சோ விசிபிள் டு பெரியவா, அண்ட் ஹீ இஸ் ஜஸ்ட் வாட்சிங் அப்படின்னு சொல்லுவா மாமா. இந்த விருது, this award, I'm just going to infuse a little English for the benefit of Pavan Solanki, so he's also able to understand that. So when we wanted to do the award for Mama from the Mahaparivaral Trust, Mama's immediate response was, எனக்கு எதுக்குமா இந்த award எல்லாம், why do I need an award? பெரியவாளுக்கு இதெல்லாம் வேண்டாம் அம்மா, that's what he told. But we said, Mama, we need to do this in the honor because we want to bring to the light of what Periva is doing. அதனால் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கேட்ட உடனே மாமா ஒத்துண்டா. இதுக்கு ஒரே ஒரு we want to say how this video came to place. இந்த வீடியோ எப்படி வந்ததுன்ட்டு we had actually approached for the World Record Organization. We were doing all the due diligence. Should we go to Guinness? Should we go to Limca Book of Records? Where should we be going? Who should we be going with? இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது one of the things that we decided was how do we present this to them அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த டைம் பார்த்து நம்மக்கிட்ட ஒரு டைரக்டர் ஒத்து மாமாவை பார்க்க வரா. மாமாவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரா. லாட் ஆஃப் பீப்புள், டிவோட்டிஸ் ஹூ கம் டு மாமா டு டேக் ஹிஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் டு கைண்ட் ஆஃப் க்ரோ தர் பக்தி பெரியவா. அங்கே வந்து உட்காந்து பெரியவாளோட பக்தியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு லாட் ஆஃப் பீப்புள் கீப் கம்மிங். அந்த மாதிரி ஒரு டைரக்டரும் வரார். வந்துட்டு மாமாவோட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு மாமா எனக்கு ஃபோன் பண்ணுறார், இவர் என்னமோ என்ன படம் எடுக்கணும்னு ரொம்ப படுத்துறாருமா, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு. ஹி சார், யூ ஹேண்டில் இட். சம்டைம்ஸ் when tough situation மாமா says you handle it. ஸோ அந்த மாதிரி கேட்கும் பொழுது அவர்கிட்ட சொல்லும்போது, இல்லை எனக்கு ஒரே ஒரு சின்னதாக பண்ணணும் ஒரு வீடியோ அப்படின்னு. நான் சொன்னேன், ஒரு டைம் வரும்போது சொல்கிறோன்னு. ஸோ ஒரு கேமரா எடுத்துன்னு வந்து நீங்கள் எங்கள் பெரியவாளை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி பாம்பே சாணக்கியா வந்து இங்கே நம்மளுக்காக ஒரு அவரோட சீரியலோடைய ஒரு ஷூட்டிங் பண்ணி நான் பெரியவாளுக்காக வந்து அவரை தொடர்ந்து வந்து இன்னொரு டைரக்டர் வரார், இந்த மாதிரி பண்ணுறா. நாங்கள் சொன்னோம், பெரியவாளோட ஃபோட்டோஸ் எடுத்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. when he came with the camera, அந்த எக்ஸாக்ட் டே when he came with the camera, Mr. Pavan had called me and said that we are acknowledging Mama's world record. Exactly when that man, the director is coming, இங்கே வரும்போது எனக்கு அவர் சொல்கிறார், இந்த இது பண்ணுறோம். அப்போ நான் மாமாட்ட சொன்னேன், உங்களுக்காக இல்லைனா கூட எனக்காக ஒரு 2 minutes வீடியோ அவரை பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அண்ட் ஸோ he made this video and it is none other than Director Vincent Selva there sitting. Vincent Selva, we'll do the honor for Vincent Selva. Vincent Selva ஒரு பிரபலமான திரைப்பட டைரக்டர் வாங்க. அண்ட் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், இங்கே வந்ததுலேருந்து he said, I'm not taking non-vegetarian because பெரியவா உனக்கு எதுக்குடா இதெல்லாம் கேட்குறார். ஸோ the benefit of him direct is to give the non-veg. ஸோ வின்சென்ட் செல்வா சார், நீங்கள் முன்னாடி வரணும், வாங்க ப்ளீஸ் கம் சார். வெரி பாப்புலர் டைரக்டர். ஹி ஹேட் த பிளஸ். பெரியவா வந்து என்ன பண்ணணும், யார் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுவான்னு மாமா சொல்லுவா. நம்ம பண்ணலை. He has actually kind of earmarked Vincent Selva to do this on this special day for Mama. Thank you, Selva sir. Thank you so much. Thanks to Soumya for explaining the background in which this video was presented to us today, as well as the background in which our great GR Mama has worked for it, putting his heart and soul to it. Thank you, Soumya. It's always pertinent to know the presenter of the awards. May I now request Ms. Soumya to introduce Sri Pavan Solanki, CEO World Records India and President Genius Foundation, to the audience. It's my privilege today to introduce Mr. Pavan Solanki, the CEO and the Chief Editor of World Records India. Pavan is a seasoned professional with over 2 decades of experience in informational technology and digital marketing.
He has carved a niche for himself as a versatile leader and driving growth and innovation. Following his tenure in corporate leadership, Pawan transitioned into freelance consultancy, collaborating extensively with the government of Gujarat. The moment you say government of Gujarat, we can always relate it to our beloved Prime Minister, revered Prime Minister Narendra Modi. So he has the opportunity to work directly with the Prime Minister in many of his projects and see how it is all connected. One of Pawan's prestigious initiatives is the World Records India organization. Founded in 2004, World Records India has evolved from a mere concept into a leading record-keeping entity in India. Over the past 15 years, World Record India has solidified its position as a trusted certifier of world records, both domestically and internationally. So what makes World Records India special? Why did we go to World Records India? The reason is World Records India understands Sanatana Dharma. World Records India has a special award and category for religious category. World Records India has a special category for the specially able people. And what do you want? Because you want the people who are recognizing to really understand the depth of the Sanatana Dharma. The Sanatana Dharma na enna புரிஞ்சவா award கொடுத்தா அதுக்கான ஒரு மகத்துவம் இருக்கு. So one of the reasons that we wanted to tie up with World Records India was that reason. And when I met Pawan Solanki this morning, I have to really acknowledge that I know that he is a chosen by Mahaperiyava to come and give this award. Because Periyava is not going to take the award from anybody and everybody. And when we met this morning in person, we understood that this award, Periyava has really chosen World Records Organization and Mr. Pawan Solanki to come and hand over the award for us. Pawan Solanki, with his passion and unwavering commitment, has propelled World Records India to remarkable heights, boasting a registry of 4,500 records under his mentorship. What's special also about them is they maintain a repository of Indian world record holders across the world. So they actually look at only the Indian record holders across the world. Wherever they are, if they are Indian and they are making a record, they go into it and they have a direct connection with the Ministry of Home Affairs, and they are directly working with the government in all of these awards. Very special for us. Thank you, Mr. Pawan, for establishing such a powerful platform and bringing unique talents to light. And really thank you so much on behalf of Sri Mahaperiyava Trust. And we will now watch a brief video about the World Records India, and that will actually give us the assurance that this is the right person that we need to tie up. Video, please. Video, please, of World Records India. Shortest to highest, smallest to largest, solo to mass, kids to all age, and specially able people. You all deserve World Records India. You deserve it. World Records India has been able to appreciate Sanatana Dharma. Definitely. Thank you, sir. And it was a wonderful chance given to us. And I appreciate on behalf of the Mahaperiyava Trust, Soumya and her team for making this small video, which is very meaningful. Thanks a lot. It's a very proud moment that we have now. The presenter of the award to Sri G.R. Mama,
the person who identifies the talents, encourages and acknowledges the same by suitably honoring with the most unforgettable, memorable and cherishable award, none other than Sri Pavan Solanki, who will deliver his speech now. May I now request Sri Pavan Solanki to come to the dais to deliver the speech. World Records India Genius Foundation. We are from Gujarat actually, and registered 5,000 plus record with the 15 million people. Particular spiritual category, we have 100 plus records. And specially able category, we have 50 plus records across the world. इंट्रोडक्शन मेरा कर दिया है मैडम ने, सौम्या जी ने, तो मैं ज़्यादा इसमें आगे नहीं जाऊंगा. पर्टिकुलर आज मैं यहाँ आया ये पर्टिकुलर प्रीमाइसिस में, तो मेरा एक्सपीरियंस आज मुझे बहुत सेकंड लेवल का एक एक्सपीरियंस हुआ. यहाँ की एनर्जी और यहाँ के वाइब्रेशंस आज मैंने आज लिए कि ये क्या हो रहा है मेरे साथ. क्योंकि जब मैं एंटर हुआ तो एक जो गूज़बम्प होते हैं, गूज़बम्प आने लगे. फिर पूरा प्रीमाइसिस में जब घूम रहा था तो एक एनर्जी फोर्स जो मुझे मिल रहा था यहाँ आज, एनर्जी फोर्स एक बहुत बड़ा, ये एक्सपीरियंस हम ले सकते हैं. एक्सपीरियंस इसको एक्सप्रेस नहीं कर पा रहा हूँ मैं, पर बहुत एक अच्छा एक्सपीरियंस हुआ. दूसरा, आज जी.आर. मामा गुरु से मैं मिला तो मैंने बोला कि आज एक्चुअल आषाढ़ी बीज हमारे गुजरात में जो पुरी में रथ यात्रा होती है, तो गुजरात में भी बहुत बड़ी रथ यात्रा होती है, तो एक बहुत बड़ा दिन है आज. और रवि पुष्य नक्षत्र है आज. और मुझे एक हुआ था कि आज बारिश होना चाहिए. सबको पता होगा अभी बारिश हो रही है बाहर, तो ये एक गुड साइन है. और पर्टिकुलर ये रिकॉर्ड के लिए जब बात हुई थी तो ऐसा कोई रिकॉर्ड आया ही नहीं था हमारे पास कि भाई सिंगल फिंगर से कोई टाइपिंग कैसे कर सकता है, और वो भी 5 लाख वर्ड्स. 5 बुक ऑलरेडी उनकी पब्लिश हो चुकी थी. तो हमको लगा कि हम इतना लेट क्यों हुए, गुरु मामा को ऑनर करने के लिए हम लेट क्यों हुए. पर कहते हैं ना कि भी राइट टाइम पे ये सब जो होता है वो राइट टाइम पे होता है. तो मैं आज आया, और जब आज मैं इनसे मिला तो 2 चीज़ें मुझे सीखने को मिली. एक तो पेशेंस, ये चीज़ टाइपिंग करने के लिए पेशेंस चाहिए सिंगल फिंगर से. और दूसरा, 8 बुक बनती है, इसके लिए पैशन चाहिए. तो आज जहाँ उनका पेशेंस ख़त्म होता है, तब उनका पेशेंस से आज ये 8 बुक उन्होंने पब्लिश की है. तो हमारी टीम भी, जब हमारी जूरी ये एक्चुअल देखती है पूरा रिकॉर्ड्स, तो वो भी सरप्राइज हो गए कि भाई हमारी स्पेशली एबल कैटेगरी में सिर्फ 2 ही लोग हैं. राम भद्राचार्य जी का नाम सुना होगा आपने, तो हमारा लास्ट रिकॉर्ड राम भद्राचार्य जी के साथ मैंने किया था. और आज मुझे जी.आर. मामा को ऑनर करने का मौका मिला है. तो दोनों हस्ती जो आज इंडिया में कर रही है, बहुत बढ़िया कर रही है. तो आज मैं सर्टिफिकेशन अभी बाद में करेंगे कि तो मैं सबका धन्यवाद करता हूँ. आज आया हूँ और आपके परिवार का एक हिस्सा बना हूँ मैं आज. और हमारा ये ऑर्गेनाइजेशन का ये है कि हम आज जी.आर. मामा को हम ऑनर कर रहे हैं. थैंक यू. Thanks a lot to Pavan Solanki for his wonderful words about G.R. Mama and also his acquaintance with Charanalayam. May I now request Srimati Padma to give the literal translation of what Sri Pavan Solanki has said in Hindi. Madam, please. Namaskar. I'll just give you a gist of what Mr. Pavan had told. He said that as soon as he entered Sharnalayam today, it was a totally different experience. It's a
different kind of an energy that he felt, and especially when he saw Mama, it is an experience. So he was also in awe about how with one single finger he was able to publish about 8 books. And this is something that is phenomenal, and he was not able to, he found that it was very late that we had to recognize Mama. Now is the time. Again, it is all Periva's blessings that every time has to come. This is what the essence of Mr. Pavan, is that right? And and anything more? Yeah, 5 lakh words. So this is what he mentioned. I'm sure most of you all would have understood all that. But the gist of it is how his experience came was as soon as he came and walked into Sharnalayam. That is the essence of the whole thing. Thank you. Thanks a lot, Madam Padma, for your literal translation, and it was very, very simple and easy to follow.